உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டோன்ட் ஸ்மைல். இது என்னது? என்னது? டோன்ட் ஸ்மைல். இது என்ன ரொம்ப புதுசா இருக்கு? நீ என்ன இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்க? ஸ்மைல் பண்ற? நான் எப்பவுமே ஸ்மைல் பண்ணுவேன். சொல்ல போனா நீ தான் என்ன ஸ்மைல் பண்ண சொல்லுவ. ஆனா அப்ப விஷயமே வேற. எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ மீன் அது உன்னோட ஸ்மைல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இப்ப நான் உன்னை ஸ்மைல் பண்ண சொல்றதே இல்ல. ஆனா நீயே தான் சிரிச்சுக்கிட்டே இருக்க. முன்னாடி எல்லாம் நான் உன்னை ஸ்மைல் பண்ண சொல்லும் போது நீ அப்ப என் பேச்ச கேட்ப. ஆனா இப்ப நான் சொல்ற எதையுமே நீ கேட்கறது இல்லையே. நான் தான் கேக்குறேனே, எல்லா பேச்சையும் நான் கேக்குறேன். எல்லாத்தையும் கேக்குறியா? என் கூட நீ மகாபலேஸ்வருக்கு வர வேண்டாம்னு சொன்னல. ஆனா நீ என் பேச்ச கேட்டியா? கேட்டேனே, நல்லாவே ஆன்னு கேட்டேன். நல்லாவே கேட்டனா? அப்புறம் இப்போ என் காருக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது நீ சொன்னது எனக்கு கேட்டுச்சு. ஆனா நான் அதை ஏத்துக்கல. கேக்குறது வேற, ஏத்துக்கிறது வேற தானே. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. FG ஃப்ளாப் ஜோக் அடிச்சிட்டு நீயே சிரிச்சுக்கிறியா? ரொம்ப மட்டமான ஜோக். சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு. என்கிட்ட இப்ப என்ன கேட்கணுமோ அதை மட்டும் நீ கேளு. என்ன? அதை கேக்குறதுக்காக தான் நீ துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அதை கேட்காம நீ சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க. என்ன கேக்குறதுக்காக துடிக்கிற? வேற என்னது? டயர் சேஞ்ச் பண்ண எப்படி கத்துக்கிட்ட? உனக்கு எப்படி தெரியுங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு எதுவும் இல்ல. சரி, அப்போ விட்டு தள்ளு. எதுக்கு இப்படி ஆட்டிட்யூட் காட்டிக்கிட்டு இருக்க? ஆட்டிட்யூட் காட்ட வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணு இல்ல, புரியுதா? அண்ட் எப்படி எனக்கு காரை சேஞ்ச் பண்ண ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ட் நானும் ஆயுஷும் கார்ல வரும்போது நிறைய முறை இதை பண்ணிருக்கோம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்துருச்சு, அதனால சரி, நான் நம்பிட்டேன். குட், நல்லதா போச்சு. நீ பாத்துட்ட. ஏதோ நல்ல வேலையும் கொஞ்சம் பண்ணிருக்க. அது இருக்கட்டும், நீ என்கிட்ட ஒண்ணு சொன்னல, அதான் உங்க அப்பா கிட்ட ஒரு டிராக்டர் இருந்துச்சு கிராமத்துல. இங்க பாரு, அத பத்தில எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. அதான் டயர் எப்படி சேஞ்ச் பண்ணனும். அது சரி, ஆனா எனக்கு எப்படி அது தெரியும்னு நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. அத பத்தி நீ என்கிட்ட கேட்க விரும்பினா தாராளமா கேட்கலாம். சரி, எனக்கு என்ன கேட்கணுமோ அதை நானே கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம எவ்வளவு நாள் தங்க போறோம்? கொஞ்ச நாளைக்கு இங்கதான். ஆனா நீ போகணும்னு நினைச்சா நான் உனக்கு டிரைவர் அரேஞ்ச் பண்றேன். நீ இங்க இருந்து அப்படியே திரும்பி கிளம்பிடலாம். ரிஷி, என்ன இங்க இருந்து விரட்டுறதுல நீ ரொம்ப ஆர்வமா இருக்க. ஏன் திருட்டுத்தனம் ஏதாவது பண்ண போறியா என்ன? அதனாலதான் அடிக்கடி என்ன நீ விரட்ட பாத்துக்கிட்டே இருக்க. நான் உனக்கு அதிகமா தொல்லை கொடுக்கறேனா என்ன? உனக்கு தொல்லையா இருந்தா நீ அதையும் சொல்லிடு. இப்ப நான் உன்கிட்ட சொன்னா நீ அப்படியே திரும்பி போயிடுவியா? நீ தொல்லை கொடுக்கற, அதுவும் ரொம்ப அதிகமா. என்னாச்சு? இப்பதானே சொன்ன நான் ஹான்னு சொன்னா நீ அப்படியே இங்க இருந்து திரும்பி போயிடுவேன்னு. போக மாட்டேன், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான்லாம் போக மாட்டேன். இன்னும் சொல்லப்போனா நீ என்னோட விஷயத்துல இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. இன்னும் வெறும் 3 மாசம் தானே. அதுக்கப்புறம் கோர்ட்டே உனக்கு ஃபுல் விடுதலை கொடுத்துரும். அதுக்கப்புறம் நான் உன் பக்கத்துல கூட இருக்க மாட்டேன், உனக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு. எனக்கு என்ன ஆச்சு? இவ சொன்னதை கேட்டதும் நான் ஏன் அப்செட் ஆகுறேன்? மனசு நொந்து போயிடுதா? ஒரு மாதிரியா இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.